கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. இந்த நாளிலே எத்தனையோ வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம், எத்தனையோ செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு செய்திக்கு தகுந்தாப்புல நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இந்த நாளில் கூட இயேசு காலத்தில் வாழ்ந்த ஒரு சில பேர் ஒரு சில காரியத்தில் ஆசையாக இருந்தாங்க. இன்றைக்கி நமக்கு பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், ஒரு சில காரியத்தில் ஆசைப்படுவாங்க. எனக்கு அப்படி இருக்குன்னு ஆசை, இப்படி இருக்குன்னு ஆசை, அப்படி வீடு கட்டணுன்னு ஆசை, இந்த வேலை பார்க்கணுன்னு ஆசை, இந்த ட்ரெஸ்ஸு போடணுன்னு ஆசை, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான ஆசைகள் இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இந்த ஆசைகள் மூலமாக வருகிற காரியங்கள் எதுவுமே நமக்கு நிலையாக இருக்காது, நிரந்தரமாக இருக்காது. ஆனால் இன்றைக்கி ஒரு சில பேர் நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்படுவாங்க, நியாயமானது. வீண் செலவு இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசைப்படுவாங்க, அது ஒரு நிலையானது. ஆனால் பாருங்கள், எந்த ஒரு காரியம் இருந்தாலும் முடிவுன்னு ஒன்று இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவு இல்லாமல் இருக்காது. ஒரு பிரயாணப்பட்டு போகிறோமோ, ஒரு ஊரில் இருந்து கிளம்ப அடுத்த ஊருக்கு போய் சேர்ந்துருவோம், முடிவு இருக்குது. அதே போல் நம்முடைய வாழ்க்கைக்கும் முடிவு இருக்குங்க. ஏன்னா பிறந்ததுலேருந்து நம்ம எத்தனையோ வருடங்கள் வாழ்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதில் நம்ம என்ன செஞ்சிடும், போய் சேர்ந்துடும். 70 வயது தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வயசு 70. மிஞ்சி போனால் பலத்தின் மிகுதியில் ஒரு 10 வருஷம் 80 வருஷம் சொல்கிறாரு. இன்றைக்கி அநேகர் 80 வருஷம் வரைக்கும் வாழ்கிறாங்க. ஒரு சில பேர் 70 வயசில் போயிடுறாங்க. ஒரு சில பேர் 80க்கு மேலே கூட இருக்கிறாங்க. அது பலத்தின் மீதியில் கர்த்தருடைய கிருபைனால இருக்கிறாங்க. ஆனால் இந்த பூமியில் ஒரே ஒரு காரியத்துக்கு நம்ம ஆசைப்பட்டு வாழணும். எதில் நாம் ஆசைப்பட்டு வாழணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நீங்கள் இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தலைகளை மாறிடும், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வேதத்தில் சகை என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனிதன் ஒரு பெரிய பணக்காரன், பார்த்துக்கொள்ளுங்க. பெரிய பணக்காரன், வரி வட்டி வசூல் பண்ணுகிற ஒரு மனிதன். அவன் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. இன்னொரு பிஸ்னஸ்ஸு வரி வட்டிக்கு கொடுத்து வாங்கிறது. அதாவது 10 பைசா வட்டி, 5 பைசா வட்டி அப்படின்னு சொல்கிறது தெரியுமா? அந்த மாதிரி வாங்குகிற மனுஷன். இதனால் அந்த ஊரில் அவனுக்கு ஒரு கெட்ட பேர், பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு கெட்ட பேர். யாருமே சகையை நல்லவன் யாரும் சொன்னதே கிடையாது. சகை அநேகமாக அடுத்தவங்க வயிற்றுச்சை கொட்டிக்கிறான், நிறைய வட்டி பணம் வாங்குகிறான் அப்படின்னு சொல்கிறத கேட்டிருக்கலாம். ஆனால் பாருங்கள், ஒரு மனுஷன் கூட சகை நல்லவன் சொன்னதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி உங்களை யாருமே நல்லவன் சொன்னது கிடையாது. எல்லோரும் உங்களை ஒதுக்கி தள்ளனா. ஆனால் ஒருத்தர் உங்களை நல்லவராக பார்க்குறாரு, அவர் தான் இயேசு. நீ சகைவை அப்படி தான் எல்லோரும் கெட்டவன் பார்த்தாங்க. ஆனால் அந்த கெட்டவனை நல்லவனாக யாருமே பார்க்கல. கெட்டவனை ஒரு திருந்தி வாழ்கிற ஒரு மனுஷனை யாருமே பார்க்கல, யாருமே பேசலை. கண்டிப்பாக ஒரு திருந்தி வாழ்வார், கண்டிப்பாக ஒரு மனம் மாறுவார் அப்படின்னு யாருமே சொல்லலை. ஆனால் ஒருத்தர் சகை மேலே இறக்கம் வச்சார், தயவு வச்சார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வேதத்தில் லூக்கா 19:3 என்ன சொல்லுதுன்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூடத்தில் அவரை காணக்கூடாமல். பாருங்கள், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க, அவனுக்கு இயேசுவை எப்படியாவது பார்த்தரணும்னு சொல்லி ஒரு கொள்ள ஆசை, பார்த்துக்கொள்ளுங்க. இயேசுவை எப்படினாலும் பார்த்தரணும். இயேசு பற்றி கேள்விப்பட்டிருக்காரு, ஆனால் பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்குள்ளே இருந்தது. அந்த ஆசையில் பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு செல்வந்தன், ஒரு பணக்காரன் இயேசு நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை ஒரு தனியால் நடந்து வந்தால் டக்குன்னு ஓடி பக்கத்தில் பேசிடலாம். ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கார். ஒரு சனமில் 2 சனமில் எண்ண முடியாத மக்கள். அவரை எட்டி கூட பார்க்க முடியல, ஏன்னா சகை கொஞ்சம் குள்ளனாக இருந்தபடியா. அதனால் பக்கத்தில் ஒரு மரம், காட்டாத்தி மரம் சொல்லி ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் ஏறி இயேசுடைய முடி எப்படி இருக்கும், இயேசு முகம் எப்படி இருக்கும், இயேசு கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ரொம்ப கொள்ள ஆசை, பார்த்துக்கொள்ளுங்க. அவனுடைய ஆசையை, அவன் வாஞ்சையை, அவன் ஏக்கத்தை, அவன் தாகத்தை கர்த்தர் பார்த்தார், ஏசப்பா பார்த்தார். உடனே இந்த மரத்துக்கிட்ட வந்தோன்னே ஏசப்பா நின்ட்டார். சகைவே, நீ இறங்கி வா, நான் இன்றைக்கி உன் வீட்டுக்கு வர்றேன் அப்படிங்கிறார். அவனுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் இயேசு என் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், பார்த்துக்கொள்ளுங்க. உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சிட்டான் பாருங்கள். குதித்து இயேசுவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறான். கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கும்போதே நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
அங்கே இருக்கிற மக்கள், ஐயோ இவன் கொள்ளைக்காரன், இவன் மோசக்காரன், இவன் அநியாயக்காரன், அன்னைக்கு வட்டி வாங்குறவன், இவன் வீட்டுக்கு போய் இயேசு போகலாமா? எத்தனை வீடு இருக்குது, நல்லவங்க வீடு, பரிசுத்தவான் வீடு, இவன் வீட்டுக்கு போகிறாரு இயேசு அப்படின்னு சொல்லி பின்னாடி உட்காந்து ஒரே முறுமுறுப்பு, ஒரே குறை சொல்லுதல், ஒரே குற்றப்படுத்துதல். பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா ஒரு கெட்டவனை நல்லவனாக மாற்றுறதுக்கு இயேசு முயற்சி எடுக்கிறாரு. ஆனால் அதுக்கு மக்கள் இடைஞ்சல், மக்கள் தடை. அன்பானது, இன்றைக்கி உங்கள் வீட்டிலேயோ உங்கள் உறவினர்களையோ உங்கள் நண்பர்களையோ யாராவது தண்ணி அடிக்கிற ஆள், ஒரு பொய் சொல்கிற ஆள் கெட்டவனாக இது உங்களுக்கு தெரியலாம். ஆனால் நீங்கள் கெட்டவனாகவே நீங்கள் காலம்பெல்லாம் என்ன செஞ்சிடறாங்க, பார்த்துறாங்க. அவன் நல்லவனாக பாருங்கள், நல்லவனாக மாறிடுவான். அவனை நல்லவனாக நீங்கள் பேசி பாருங்கள், அவன் நல்லவனாக மாறிடுவான். இன்றைக்கி ஒரு கெட்டவனை நல்லவனாக மாற்றுறதுக்கு வழி இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோம், குற்றப்படுத்தி குறை சொல்லி நம்ம மாறுறதுக்கான வழியை உண்டாக்குறது இல்லை. ஆனால் இயேசு தெய்வம் என்ன பண்ணார் தெரியுமா? உலகத்தில் ஊரில் அவனுக்கு பேர் கெட்டவன், ஆனால் இயேசு அவன் வீட்டுக்கு போகிறாருங்க. வீட்டுக்கு போய் அவனுக்கு அட்வைஸ் பண்ண கிடையாது. நீ அதிக வட்டி வாங்குற, சரியில்லை, நரகத்துக்கு போயிடுவ, ஒழுக்கமாக இருந்துக்க, இதான் உனக்கு கடைசி வாணிங்க, ஏன்னா இனிமேல் வட்டி அதிகமாக வாங்கின அவ்வளோதான், நீ நரகத்துக்கு போயிடுவ, செத்துருவ, ஒழுக்கமாக இருந்துக்க அப்படின்லாம் இயேசு சொல்லவே இல்லை. இயேசு போதிக்கவே இல்லை. இயேசு அவன் சகை வீட்டுக்குள்ளே போகிறாரு, போய் உட்காராரு. உட்கார்ந்த உடனே நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டால், கூட 12 சீசர்கள் இயேசு கூட போகிறாங்க. பாருங்கள், இந்த இயேசு கூட இருந்த 12 சீடர்கள் ஒரு இயேசு கூட வர்றதுக்கு முன்னால், சீசர் ஆகிறதுக்கு முன்னால் ஏதோ பழைய கஞ்சியும் ஊறுகாயும் தொட்டுக்க தொடச்சிக்கையும், மீன் பிடிக்கிறவங்க என்ன சாப்பிடுவாங்க, பேதர் மீன் பிடிக்கிறவங்க, இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, வீட்டில் கிடைக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு மீன் பிடிச்சிட்டு வீட்டில் உட்காந்துருப்பாங்க. மீனை பிடிச்சிட்டு வியாபாரிகிட்ட கொடுத்துட்டு பணத்தை பொண்டாடிகிட்ட கொடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஒரு உயர்ந்த ரக 5 ஸ்டார் சாப்பாடு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் என்றைக்கு இயேசுவின் சீசர்களாக மாறினார்களோ அன்னைக்கு பார்த்துக்கொள்ளுங்க, அந்த சீசர்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற உணவு பார்த்துக்கொள்ளுங்க, குறையே இல்லை. சகைவன சாதாரண ஆளாக ஒரு கோடீஸ்வரன் விசித்திரமான உணவுகள் டைனிங் டேபிளில் அடுக்கி வைக்கிறாரு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கனு, மீன் ஃப்ரைட் ரைஸ், வறுத்த கறி, போன்லெஸ்ஸு, இப்படி ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது டேபிளில். சீசர்கள் அழகாக நல்லா முறுமுறுன்னு நினைச்சிக்கிறாங்க, அழகாக சாப்பிட்றாங்க. இப்படி சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போதே சகைவு இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறா. அப்படி என்ன தெரியுமா சொல்கிறா? அப்படி, இயேசுவே, நான் அநேகத்தில் அரிய வட்டி வசூல் வாங்கியிருக்கேன், யார்கிட்ட நான் 2 தனியாக வாங்கணும்னா 4 தனியாக திருப்பி கொடுத்துட்றேன். அதாவது என்னென்னா, நான் யார்கிட்ட 5000 வாங்கணும்னா அதை 10,000 திருப்பி கொடுத்துட்றேன். நான் யார்கிட்ட 2000 வாங்கணும்னா 4000 திருப்பி கொடுத்துட்றேன். யார்கிட்ட 1,00,000 வாங்கணும்னா 2,00,000 திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு இயேசுக்கிட்ட சொல்கிறான் பாருங்கள் சகைவு. அடுத்த கணமே நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டால், இயேசு வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை, இவனும் ஆபிரகாமின் குமாரன் சொல்கிறார். இவனும் ஆபிரகாமின் குமாரன். அப்போ இதில் என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் அந்த சகைவு இவனும் பரலோகத்தில் பிரவேசிப்பான், பரலோகத்தின் பிள்ளை என்று இயேசு சொல்கிறார். புரியுதுங்களா? ஆபிரகாமின் குமாரன் என்ன அர்த்தம்? பரலோகத்தின் பிள்ளை. அப்போ பாருங்கள், ஒரு கெட்டவனாக இருந்தவனை ஒரு நல்லவனாக மாற்றுறதுக்கு சகை வீட்டுக்கு போனார். ஆனால் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு அநேக தடைய, நிறைய பேர் முறுமுறுக்கிறாங்க. இயேசு காதில் கேட்குற மாதிரி பேசுகிறாங்க. ஐயோ இவன் பாவி, இவன் கொள்ளைக்காரன், வட்டி வாங்குறவன், இவன் வீட்டுக்கா நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லி இயேசு பின்னாடியே பேசுகிறாங்க. இயேசு காதில் விழுகுது, அவரை கண்டுக்கவே இல்லை. நான் வந்த நோக்கத்தை தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறார். அந்த ஒரு சகைவு மனம் திரும்பினால எத்தனையோ பேர் மனம் திரும்பி இருப்பாங்க. அது விஐபி, அவன் ஒரு விஐபியை பார்த்துக்கணும். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, நல்ல பெரிய ஆள், வசதியான ஆள். அவன் அன்னைக்கு எல்லாத்துட்டையும் வாங்கின பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டான். அவனுக்கு கிடைச்ச பேர் ஆபிரகாமின் குமாரன். உடனே அந்த கெட்ட பேர் அவனுக்கு நல்ல பேராக மாற்றி கொடுத்தவர் இயேசுங்க. கெட்டவனை நல்லவனை மாற்றினாருங்க இயேசு. அவர் வந்த நோக்கமே அதான். பாவிகளை மனம் திருப்பவே வந்தேன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு உயர்ந்த செல்வந்தனை மனம் திரும்பினார். அதுக்கப்புறம் வட்டி கொடுத்து வாங்கலை, எல்லார் மனதிலையும் இடம் பிடிச்சான், நல்லவனை மாறிட்டான். அப்போ இந்த மாதிரி நடந்ததுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த சகைவு இயேசுவை பார்க்க ஆசையாக இருந்தான். இயேசுவை பார்க்க ஆசையாக இருந்தான். அன்பார்ந்தவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகள் மாற வேண்டுமென்றால் நீங்களும் இயேசுவை பார்க்க என்ன செய்ய வேண்டுமாம்? ஆசையாக இருக்கணும்.
நீங்கள் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இயேசுவை நீங்கள் என்ன செய்யணும்? பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இயேசுவை உங்கள் கையை பார்க்கணும், உங்கள் தலையை பார்க்கணும், உங்கள் தலைமுடியை பார்க்கணும், உங்கள் காயப்பட்ட கரத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு உங்களுக்கு தரிசனத்தை வந்து நிற்பார். பார்த்துக்கொள்ளுங்க. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் இயேசுவை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கா? நீ உலகத்தில் எத்தனையோ ஆசைப்படுறீங்க. ஆனால் அந்த சகவி இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். அதனால் கிடைத்த நன்மை என்ன? அவன் ஆபிரகாமின் மகன், அவன் பரலோகத்தின் பிள்ளை அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கினா. பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் இன்றைக்கும் நம்மளும் என்ன செய்யணும்? இயேசுவை பார்க்க ஆசைப்படணும். ஆசைப்படும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அடுத்து இன்னொரு ஆசை பார்த்துக்கொள்ளுங்க. யோவான் 1:38-39 இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரவி, நீ எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார். ரவி என்பதற்கு போதகர் என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு 2 தினம் அவர் இடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி இருந்தது. அப்போ இயேசு எங்கே இருக்கிறாரு? அவரோடு தங்கி இருக்க ஆசை. என்ன ஆசை? தங்கி இருக்க ஆசை. சீசர்கள் சொல்கிறாங்க, ஏசப்பா உங்கள் கூட நாங்கள் தங்குறதுக்கு ஆசைப்படுறோம், உங்கள் கூட இருக்கிறதுக்கு நாங்கள் ஆசைப்படுறோம். அப்போ அந்த சீசருடைய ஆசையை பார்த்துங்க. எத்தனையோ வீடுகளில் தங்கியிருக்கோம், எத்தனையோ சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கோம். ஆனால் நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க? அங்கே உங்கள் கூட நான் தங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், அந்த நேரத்தில் ஏசப்பா என் கூட வாங்க அப்படின்ட்டார். அப்போ இயேசு அன்றைக்கி தங்கியிருந்த இடத்துக்கு அவங்களை கூட்டிகிட்டு போனார். ஏன் இயேசு கூட தங்கணும் அப்படின்னு கேட்டால், இயேசு கூட தங்கினா எந்த ஒரு போராட்டம் வராது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ஒரு நெருக்கமும் வராது, எந்த ஒரு கவலையும் வராது, எந்த ஒரு பலவீனம் வராது, எந்த அவமானம் வராது இயேசு கூட இருந்தால். ஏன்னா எந்த பிசாசும் இயேசு பக்கத்தில் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அந்த தைரியம் நமக்கு வேணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இயேசு கூட இருக்கிறதுக்கு நீங்கள் வாஞ்சியாக இருக்கணும். இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். ஆமென். இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். பாருங்கள், அவர் கூட இருந்தால் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். அதனால் அவர் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கணும், நீங்கள் இருக்கிற இடத்துல அவர் இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் கேட்டால், அவர் நாமத்தை பிரஸ்தாப்படுத்துகிற எந்த இடத்துல நான் இருப்பேன் அப்படிங்கிறார். புரியுதுங்களா? அப்போ இயேசு கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசை வரணும். எத்தனையோ ஆசை இருந்தாலும் இயேசு கூட இருக்க ஆசைப்படுங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அடுத்து லூக்கா 5:11 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 5:11 இந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். 5:11 அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் இழந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கமாலாக என்று அவரை வேண்டிக் கொண்டான். பாருங்கள், நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அவருக்கு பின்னால் செல்ல ஆசை. அவருக்கு என்ன செய்ய? பின்னால் செல்ல ஆசை. படகுகளை கரையில் கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு என்ன செஞ்சாங்க? பின்னால் சென்றார்கள். யார் பின்னால் சென்றாங்க? சீசர்கள் தான் வேலை பார்த்த அந்த மீன் பிடிச்ச அந்த படகை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க? இயேசு பின்னால் போயிட்டாங்க. இன்றைக்கி யார் பின்னால் போகிறோம்? இயேசு பின்னால் போகிறோமா? இயேசு வழியில் போகிறோமா? இன்றைக்கி அநேக வாலிப பெண்கள் உலகப்புறமான காரியத்துக்கு பின்னாடி போகிறாங்க. சில நடிகர்களை தேர்ந்தெடுத்து, சில தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் பின்னால் போகிறாங்க. அவர்கள் எங்கே போகிறாங்களோ அவர்கள் பின்னால் போகிறாங்க. அது அவர்களுக்கு வாழ்வு கொடுக்குமா? அல்லது அவர்களுக்கு செழிப்பை கொடுக்குமா? அல்லது அது சுகத்தை கொடுக்குமா? அல்லது அது சமாதானத்தை கொடுக்குமா? அல்லது ஒரு விடுதலை கொடுக்குமா? அல்லது ஒரு நிம்மதியை கொடுக்குமா? அல்லது தேவ கிருபையை ஒன்றும் கொடுக்காது. ஒரு தலைமை பின்னாடி போனாலும் சரி, ஒரு பெரிய நடிகர் பின்னால் போனாலும் சரி, ஒன்றும் கிடைக்காது. அவர் நல்லா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு நிம்மதியாக சந்தோஷம் இருப்பார். ஆனால் நம்ம பின்னாடி போய் பார்த்துட்டு முகத்தை பார்த்துட்டு வந்து
கஞ்சிக்கும் கஷ்டப்பட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கிடக்கணும். அவர் பின்னால் போனனால என்ன கிடச்சிச்சு? தலைவர்கள் பின்னால் போனனால என்ன கிடச்சிச்சு? பெரிய பெரிய நடிகர்கள் பின்னால் போனாலும் என்ன கிடச்சிச்சு? ஒன்றுமே கிடைக்காது. உங்களுக்கு சுகம் கிடச்சிதுன்னு சொல்ல முடியுமா? நான் இந்த நடிகரை பார்த்துட்டு வந்தேன், நிம்மதியாக இருக்கேன் சொல்ல முடியுமா? நான் இந்த நடிகர் முகத்தை பார்த்தேன், நெஞ்சு வலி போயிருச்சு, இந்த நடிகர் முகத்தை பார்த்தேன், எனக்கு முட்டு வலி போயிருச்சு, இப்போ நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? முடியாது. பிரச்சனையை தான் சுமந்துட்டு வரணும், செலவு பண்ணிட்டு வரணும், காசு செலவாகும். ஆனால் பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்றைக்கி சீசர்கள் படகு விட்டுட்டு இயேசுக்கு பின்னால் சென்றார்கள். அப்போ நான் இயேசு பின்னால் செல்வதற்கு அவர்கள் ஆசைப்பட்டார்கள். இயேசு பின்னால் செல்வதற்கு அவர் பின்னாலேயே போகணுன்னு சொல்லி அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஆசைப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நீங்கள் தயவுசெய்து வாலிப பெண்களாக இருக்கலாம், வாலிபலாக இருக்கலாம், வாலிப பிரயாத்திலே உங்கள் சிருஷ்டிகரை நினைன்னு சொல்லப்பட்டிருக்கு. உலகப்பரமான வாழ்க்கைக்கு இடம் கொடுக்காதீங்க, உலக சிந்திக்கு இடம் கொடுக்காதீங்க, உலக சிநேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அது நரகத்துக்கு கொண்டு போயிடும். ஆனால் இயேசுவின் பின்னால் செல்லுங்கள். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் அப்படிங்கிற பாடல் பாடுங்க. திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், உலகமே பின்னால் சிலுவையை முன்னால், உலகமே பின்னால் சிலுவையை முன்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினால் என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினால் என்றும் விடுதலையே, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், பழையன ஒளிந்தன புதியன அப்படி சொல்லி இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருங்களேன். அவர் பின்னால் போயிருங்க. உங்களுக்கு எந்த ஒரு உடம்புல ஒரு போராட்டம் வராது, ஒரு பலவீனம் என்பது வராது. அன்பார்ந்தவளே, இன்றைக்கி எத்தனை பேர் பலவீனத்தில் மாட்டி தவித்து கொண்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் பலவீனத்தில் மாட்டி எந்திரிக்க முடியாமல் இருக்காங்க. ஆனால் நீங்கள் இயேசு பின்னால் மட்டும் போயிட்டே இருந்தீங்கன்னா, அப்போ நான் இயேசு பின்னால்னா என்ன செய்கிற அடுத்தனா அவருடைய வார்த்தையை நீங்கள் படித்து அதை தியானிச்சிங்கன்னா இயேசு பின்னால் போகிறீங்க. அவர் வார்த்தைக்கு கட்டப்பட்ட வார்த்தை கீழ்ப்படிஞ்சிங்கன்னா இயேசு பின்னால் போகிறீங்க. அன்பார்ந்தவளே, தயவுசெய்து நான் சொல்கிறேன், இயேசு பின்னால் போயிருங்க. சிலுவையை முன்னால் வைங்க, உலகத்தை பின்னால் வைங்க. இரட்சகரை முன்னால் வைங்க, உலகத்தை பின்னால் வைங்க. இயேசு தான் முக்கியம் நம்மளுக்கு. அவர் தான் நமக்கு வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். அவர் இல்லாமல் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. காரணம், 33 வயதில் நமக்காக சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு சரியான ஒரு வாலிப வயது பார்த்துக்கொள்ளுங்க, சரியான ஒரு வாலிப வயது. 3 வருஷம் அவருடைய பணி ஊழியம், எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்கள். 3 வருஷத்தில் அவர் ஊழியம் செஞ்சு முடித்து உலக மக்களின் பாவங்களுக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த தெய்வம் ஒரே இரட்சகர். இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது. அதனால் அந்த தெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள். அவர் பின்னால் போங்க, உலகத்தை பின்னால் வைங்க, உலக ஆசையை பின்னால் வைங்க. இயேசுவை தேட முயற்சி பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அடுத்தபடியாக லூக்கா 21:38 என்ன சொல்லுதுன்னா, ஜனங்கள் எல்லோரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் எடுத்துகிட்டு வருவார்கள். அப்போ இந்த ஜனங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனங்கள் எல்லோரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்துக்கு என்ன செய்வாங்களாம்? வருவார்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுனுடைய வார்த்தையை உபதேசத்தை கேட்க ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு அதிகாலையில் என்ன செய்வாங்களாம்? எந்திரிச்சு ஆலயத்துக்கு வருவாங்களாம். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்ற வசனத்தின்படி இயேசு காலத்தில் இயேசுடைய சொற்பொழிவை கேட்பதற்கு, உயிருள்ள வார்த்தையை கேட்பதற்கு, ஜீவனுள்ள வார்த்தையை கேட்பதற்கு, சுகமான வார்த்தையை கேட்பதற்கு, சமாதானமான வார்த்தையை கேட்பதற்கு, கிருபையான வார்த்தையை கேட்பதற்கு, விடுதலையான வார்த்தையை கேட்பதற்கு எல்லா மக்களும் என்ன பண்ணாங்களாம்? அதிகாலமே ஆலயத்துக்கு வந்தார்கள். அதிகாலை என்பது ஒருவேளை 4 மணியாக இருக்கலாம், 12 மணிக்கு மேலே அடுத்த நாள் விடிஞ்சிருது. அப்போ நான் 3 மணி கூட இருக்கலாம், 3 மணிக்குள்ளே இருக்கலாம், வந்துடுறாங்க. எனக்கு விபத்து தெரிஞ்ச காலத்தில் ஒரு சில திரைப்படங்கள் புதுசாக ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த தேட்டரில் 10 மணிக்கு அந்த 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 திரைப்படம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா
டிக்கெட்டு 50 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட்டு அப்படின்னு இருக்கும். அந்த டிக்கெட் வாங்குகிற கவுண்டருங்க பார்த்துக்கொள்ளுங்க. நான் கண்ணார பார்த்துருக்குறேன். 10 மணி ஆரம்பிக்கிற அந்த திரைப்படத்துக்கு 8 மணிக்கு வரிசையில் நிற்கிறத நான் பார்த்துருக்குறேன். நான் மதுரையில் பிறந்து வளர்ந்தனால அந்த மதுரையில் இருக்க ஒரு சில தேட்டர்களில் நான் பார்த்துருக்குறேன். 10 மணிக்கு ஆரம்பிக்கிற படத்துக்கு 8 மணிக்கு வரிசையில் நிற்பாங்க. அன்னைக்கு தான் ரிலீஸு அந்த படம். அப்போ 8, 9, 10 கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு 2.5 மணி நேரம் ஓடுற படத்துக்கு 3 மணி நேரம் காத்திருந்து பணத்தையும் கொடுத்து அந்த வெயிலில் நின்று அதை பார்த்துட்டு வந்த உடனே அவங்களுக்கு என்ன கிடைக்குது? உடம்பு டயர்டாயிரும். இதெல்லாம் நினைக்கும் போது பார்க்கும்போது படைத்தவரை பார்ப்பதற்கு, உருவாக்கினவரை பார்ப்பதற்கு, வாழ்வு கொடுக்கரை பார்ப்பதற்கு நேரம் கிடைக்கல. ஆனால் உலகத்து பக்கம் போகிறதுக்கு நேரம் கிடைக்கிறது. ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கு 3 மணி நேரம் நின்று பார்க்கிற எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவனுக்கு ஜீவனை கொடுத்து, வாழ்வை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து நடத்துகிற அந்த தெய்வத்தை, அந்த இரட்சகரை, அந்த மீட்பரை பார்ப்பதற்கு நேரம் இல்லை. ஆலயத்துக்கு வருவதற்கு நேரம் இல்லை, ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை, துதிக்க நேரம் இல்லை, நன்றி சொல்ல நேரம் இல்லை, அவர் வழிபட நேரம் இல்லை, அவர் ஆராதிக்க நேரம் இல்லை. ஆனால் 3 மணி நேரம் உலகப்பரமான காரியத்துக்கு போகிறவர்களை கண்ணார பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவளே, அன்பார்ந்தவளே, இதையெல்லாம் பார்க்கும்போது, கேட்கும்போது படைத்தவர் வேதனைப்படுவார். ஐயோ, என் சமூகத்துக்கு வர வேண்டிய பிள்ளையை இப்படி உலகப்பரமாக போய் கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய தேர்வுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவரை தேடிட்டால் போதும், நன்மை வந்துடும். இன்றைக்கி ஆலயத்துக்கு ஒரு 2 மணி நேரம் ஆராதனைனா அந்த 2 மணி நேரம் ஆலயத்தில் உட்காருவதுக்கு நேரம் கிடைக்கல. முடிய போகிற 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எத்தனையோ மக்கள் வர்றாங்க. அப்போ இயேசு மேலே எவ்வளோ ஒரு வாஞ்சை, எவ்வளோ ஒரு தாகம், எவ்வளோ ஒரு ஏக்கன்னு பாருங்கள். இன்றைக்கி நம்ம நிற்பது நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அநாதி சிநேகித்தால் சிநேகித்து காரணத்தால் மூடின தெய்வத்துக்கு நன்றி சொல்கிறோமா? ஆபிரகாம் ஏன் விசுவாசின் தந்தை என்று பெயர் எடுத்தார்? அவர் எப்போதெல்லாம் ஆபிரகாமோடு தேவன் பேசுகிறாரோ உடனே ஒரு பலிபீடம் கட்டிடுவார். ஒரு நன்றி பலி, ஒரு ஸ்தோத்திர பலி செலுத்துவார். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கும்போது எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது, எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அன்பார்ந்தவர்களே, அதனால் கர்த்தருக்கு மகிமையை ஏறெடுப்போம், அவரை தேடுவோம். அவர் வார்த்தையை கேட்க அதிகாலமே வந்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவரை தேட அதிகாலமே நம்ம வருவதற்கு முயற்சி எடுப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட சரியான நேரத்துக்கு வருவது கிடையாது. இன்றைக்கி அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க, அவர் வார்த்தையை கேட்பதற்கு அதிகாலமே வந்தார்கள். ஆசை, இயேசு மேலே பாசம். இந்த நாளிலே நாம் அப்படி இருக்கிறோமா? ஐயா, அதிகால நேரம் கூட வர வேணாம், அவர் சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு வர்றாம் இல்லையா? ஏன்? அவர் உபதேசத்தை கேட்க வாஞ்சியாக இருந்தார்கள், ஆசையாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்குள்ள நிலைமையை பாருங்கள், அதிகாலம் யாரும் வர்றது கிடையாது. அப்படியே 8 மணி 9 மணி யாருனாலும் அதுக்கு கூட சரியாக என்ன செய்ய முடியல, வர முடியல. இன்றைக்கி அநேக மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாது, நம்ம என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். அன்பார்ந்தவர்களே, அடுத்தபடியாக 1 சாமுவேல் 3:9-10 சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்கின்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்நானத்தில் படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போலவே சாமுவேலை என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றார். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இயேசுனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஒரு ஆசை, இயேசுவின் குரலை கேட்பதற்கு ஒரு ஆசை. ஏலிகிட்ட பேசலை, சாமுவேல்கிட்ட பேசுகிறார். கொஞ்சம் வயசு, சின்ன வயசு. ஆனால் ஊழியம் பண்ணுகிற அந்த ஏலிகிட்ட பேச கர்த்தர் விரும்பலை. ஏன்னு கேட்டால், அவரை பற்றி சொல்வதுக்கு சாமுவேல் இடத்துல சொல்கிறார். ஒரு ஊழியக்காரரை பற்றி சொல்வதுக்கு சாமுவேல்கிட்ட சொல்கிறார். ஒரு ஏலி தான் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கலை, ஆம்பளை பிள்ளைகளை 2 பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கலை. நீ சொல்
என்று சாமுவேலுடன் சொல்ல சொல்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கி பெற்றவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, எசப்பா எனக்கு நீங்கள் ஆலோசனை கர்த்தர், எனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுங்க என்று நீங்கள் என்ன செய்யணும்? கேட்கணும். அவர் குரலை கேட்கணும். அவர் குரலை கேட்கணும். அவர் குரலை கேட்டால் உங்கள் உடம்பு நடுங்கி புல்லரிசி போய்விடும். அவர் குரலை கேட்ட அனுபவம் எனக்கு இருக்கிறது. இரவு ஒரு 12:45 12:40 பல வருடங்களுக்கு முன்பாக அவர் குரலை கேட்டேன். என்னை அழைக்கும் போது நீ வா அப்படின்னு அழைச்சார். எரேமியா 1 அதிகாரத்தை படித்து நீ வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அந்த நேரத்தில் உலகமே எனக்கு தெரியல, குடும்பமே எனக்கு தெரியல. ஒரு வார்த்தை காதில் வந்து விழுந்த உடனே அவ்வளவு சந்தோஷம். என் உடம்பு மாறி போனது. ஒரு சோர்வு, ஒரு அசதி, ஒரு போராட்டம் எதுவுமே கிடையாது. இயேசுடைய குரலை கேட்கிறது. அவர் குரலை கேட்ட பிற்பாடு தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். எத்தனை பேர் சொன்னாங்க ஊழியம் பண்ணுன்னு. ஆனால் என் வேலையை செய், என் பணியை செய் என்று இப்போது இயேசு எரேமியா 1 அதிகாரத்தை கொடுத்து பேசினவர். அன்னைக்கு நான் ஊழியத்துக்கு இறங்கினேன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எதை செய்வது, எதை செய்யக்கூடாது, எங்கு போவது, எங்கு போகக்கூடாது அப்படிங்கிற பலவித குழப்பத்தில் இருக்கீங்களா? சாமுவேலோடு பேசின கர்த்தர் உங்களோடு பேசுவார். காரணம், நீங்கள் அழிஞ்சு போகிற வித்தில் பிறக்கலை, அழியாத வித்தாகிய ஜீவ வசனத்தில் மறுபடியும் நீங்கள் பிறந்திருக்கீங்க. இதை ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட தான் இயேசு பேசுவார், மற்றவரை பேச மாட்டார் என்பது கிடையாது. உங்களோடும் பேசுவார். அதை பேசுவதுக்குண்டான ஒரு தாகம், ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்சை நமக்கு வரணும். இயேசு என் கூட பேசுவார், அவர் மெல்லிய சத்தம் என் காதில் விழுகுனுங்கிற அந்த ஏக்கம் உங்களுக்கு இருந்தால் போதும். நீங்கள் இரவு நேரத்தில் தேவசமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளை கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார், பேசுவார். உங்களை குறித்து பேசுவார், உங்கள் பிள்ளைகளை குறித்து பேசுவார், எதிர்காலத்தை குறித்து பேசுவார். அதான் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 45 வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள். ஏசாயா 45 சொல்லப்பட்டிருக்கிறது, என் கையின் கிரியைகளை கொடுத்து எனக்கு கட்டளை கொடுங்கள், வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று ஏசாயா 45 அதிகாரத்தை. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளையை குறித்து, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் நீ கேளுங்கிறார். நான் பேசுவேன், நான் உனக்கு சொல்லுவேன் அப்படிங்கிறார். நம்ம கேட்குறது இல்லையே, நம்ம சொல்கிறது இல்லையே. ஏசாயா 45 படித்து பார்த்தீங்கன்னா, ஏசாயா 45:11 நினைக்கிறேன். ஏன்னா வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் கையின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் அப்படிங்கிறார். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி கர்த்தர் இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். இந்த நாளிலே அவருடைய கிருபை நம்ம மேலே கடந்து வரும்படி, அவர் என்னோடு பேச வேண்டுங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருந்த போதும், தரிசனத்தோடும் சொப்பனத்தோடும் மெல்லிய சத்தத்தோடும் அவர் உங்களோடு பேசுவார். அவர் முகத்தை உங்களுக்கு காட்டுவார், அவர் தலைமுடியை உங்களுக்கு காட்டுவார். இயேசுடைய தலைமுடியை நீங்கள் பார்த்தால் இந்த உலகத்தில் யாருக்குமே அப்படிப்பட்ட தலைமுடி கிடையாது. அவர் கையை பார்த்தா இந்த உலகத்தில் யாருக்குமே அவர் கை போல் வேறு யார் கை கிடையாது. இந்த உலகத்தில் அவர் போல் முகத்தில் அழகுள்ளவர் யாருமே கிடையாது. அவர் தான் பூர்ண அழகுள்ளவர், பூர்ண சம்பூர்ணர். அவர்பட்ட அந்த இயேசு முகத்தை பார்க்க உங்களுக்கு ஆசை. அவர் முகத்தை பார்த்துட்டா போதும், உங்கள் உடம்புல ஒரு சின்ன போராட்டம் இருக்காது, பலவீனம் இருக்காது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள், தியானம் பண்ணி பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு சகோதரிக்கு ஒரு பலவீன போராட்டம், அதாவது அவள் உடம்புல ஒரு பகுதியில் ஒரு கட்டி இருந்தது. அந்த கட்டி கேன்சர் கட்டி. அப்போது அவர்களை என்னிடத்துல கூப்பிட்டு, இந்த மாதிரி கேன்சர் கட்டியில் நான் இருக்கிறேன், எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, எனக்கு ஏதோ கரண்ட் வைக்க போகிறாங்க, நான் வாழாதது எனக்கு ஒன்றுமே புரியல, குழப்பத்தில் இருக்கேன், எனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு சொன்னார்கள். நான் ஜெபம் பண்ணி விட்டு நான் ஒரு காரியத்தை அவரிடத்தில் சொன்னேன். அம்மா, இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், இல்லை ஒன்றும் செய்ய வேணாம், வேதத்தில் இயேசப்பா செய்த நன்மைகளை எண்ணி தியானம் பண்ணுங்கள். இப்போ பாண்டவதி சிறுமியை இவரோட எழுப்பி அற்புதம் பண்ணார். அதை கண்ணு முன்னால் கொண்டு வந்து அவர்கள் பெற்றோர் அழுகிறத பாருங்கள். அந்த பாண்டவதி சிறுமி இயேசப்பா கையை பிடிச்சி தூக்குறதை பாருங்கள், செத்த பிரேதங்களுடைய எழும்புறதை பாருங்கள். அதை தியானம் பண்ணி விட்டு, தகப்பனே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் செஞ்சவரே, எனக்கு இந்த கட்டியிலிருந்து விடுதலை கொடுக்க உங்களால் முடியும் ஏசப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா அப்படின்னு பணிஞ்சு குனிஞ்சு கேளுங்க. 2வது, 4 நாள் இருந்தாங்க அந்த லாசர் உயிரோடு எழுப்பினார். மார்த்தாள் மரியாள் அழுகிறாங்க,
இயேசு தூரத்துலேருந்து வரும்போது 2 பேரும் ஓடுறாங்க. ஓடி, இயேசுவே நீர் எங்கள் கூட இருந்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காதுன்னு சொல்லி அழுகிறாங்க. 2 பேரும் அழுகிறத பார்த்து இயேசு அழுகிறார். அழுதுட்டு அவனை எங்கே வைத்தீர்கள் என்று சொல்லி போய், லாசருவே வெளியே வா அப்படிங்கிறாரு. வானத்தை பார்த்து சோத்திரம் போட்டு சொல்கிறாரு, லாசரு உயிரோடு வெளியே வர்றான். இதை கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்கள். இது அப்படியே ப்ளூ பிரிண்டாக கண்டு முன்னால் கொண்டு வாங்க. இது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணுங்கள். 10 நிமிஷம் ஒவ்வொரு கடமையும் நினைங்க. ஏசப்பா, 4 நாள் எழுந்த லாசரு உயிரோடு எழுப்பினவரே, எனக்கு ஒரு சின்ன அற்புதம் செய்ய மாட்டீரா? கண்டிப்பாக நீ செய்வீர், எனக்கு செய்யுங்க இப்படி என்று சொல்லி கொடுத்து, அப்புறம் இளம் வாலிபனை பாடையில் தூக்கிட்டு போகும்போது ஒரு தாய் கண்ணீர் வடித்து வருகிறாங்க. ஏற்ற தெருவில் வராங்க. ஏற்ற தெருவில் இயேசு நடந்து வர்றார். அந்த தாயின் கண்ணீரை பார்த்து அவரும் கண்ணீர் வடித்து அந்த இளம் வாலிபனை பாடையை தொடுகிறார். அவன் எழுந்திரிச்சு உட்கார்றான். அந்த மகனை தாயிடம் ஒப்படைக்கிறார். இந்த காரியத்தை தியானம் பண்ணி பாருங்கள். இந்த அற்புதம் பண்ண என் தகப்பன் இயேசுவே, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா? இந்த கட்டில் விடுதலை மாட்டீரா என்று ஒவ்வொன்றாக நான் சொல்லி கொடுத்து இப்படி தியானம் பண்ணுங்கள். ஒரு சம்பவத்துக்கு 20 நிமிஷம் தியானம் பண்ணணும்னு சொன்னேன். ஒரு சம்பவம் இப்போ 12 வயசு சிறுமி உயிரோடு எழுப்பினது, அது தியானம் பண்ணணும் 20 நிமிஷம். லாசரு 20 நிமிஷம். வாலிபர், இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் இன்றைக்கி முன்னாடி கொண்டு வரணும். எப்படின்னா, அந்த ஒரு பாடையை தூக்கிட்டு போகும்போது நிறைய மக்கள் வர்றாங்க. ஒரு தாயால் இதெல்லாம் ஒரு கற்பனை பண்ணி கண்ணு முன்னால் ஒரு படம் மாதிரி ஓட விடணும். ஓட விட்டால் தியானம் பண்ணணும். அது ஆண்டவர் இப்படி பண்ணியிருக்காரு ஏசப்பா, ஏசு ஏற்று தரல, இதெல்லாம் தியானம் பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். பண்ணி முடிச்சுட்டு, ஏசப்பா அந்த மகனை உயிரோடு எழுப்பிடுங்க, இவ்வளோ பெரிய அற்புதம் எனக்கு செய்ய மாட்டீரா? இந்த தியானம் பண்ணுறதுக்கு ஒரு அமைதிய நேரம் சொல்லி ஒரு நேரத்தை ஒதுக்கிறன்னு பார்த்துக்கொள்ளுங்க. தனியாக ஒதுங்கிறன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி ஒதுங்கி இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் எத்தனை அற்புதம் இருக்கோ அத்தனை அற்புதம் கொண்டு வாங்க. 2 மணி நேரம் ஆனாலும் சரி, 3 மணி நேரம் ஆனாலும் சரி, என் தியானம் பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு பாருங்கள். இப்படி அந்த சகோதரி கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் எடுத்துக்கொண்டார்கள் நினைக்கிறேன். 3.5 மணி நேரம் ஆச்சா அந்த உட்காந்து தியானம் பண்ணி, இந்த ஒவ்வொரு சம்பவத்தை தியானம் பண்ணி முடிச்சுனா இப்படி அற்புதம் பண்ணுவார். எனக்கு இந்த கட்டியிலேருந்து ஒரு விடுதலை தாங்க. பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க, அந்த கட்டி உடஞ்சி போய் ரத்தம் சலமாக வெளியே வந்து கிடக்கு. தொடச்சிட்டு டாக்டர் போகிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, இது ஆடுறதுக்கு ஒரு மருந்து தரேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க, அது ஒன்றுமே இல்லை, சாதாரண கட்டி. முதல் ஸ்கேனில் என்ன சொல்கிறது ரிப்போர்ட்டு, இது கேன்சர் அப்படிங்கிற அறிகுறியை காட்டுதுன்றாங்க. ஆனால் 2வது என்னதுன்னா, அது ஒன்றும் இல்லை, அது பெருமையான கட்டி. கர்த்தர் செய்த அற்புதங்களை பாருங்கள். இது எப்படி என்றால், தியானத்தின் மூலமாக வருகிற ஒரு காரியம். தியானத்து மூலமாக வருகிற ஒரு காரியம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த தியானத்தில் கிடைக்கிற ஒரு கிருபை கட்டி மறைந்தது. இயேசுவின் அற்புதம் எங்கேயோ நடந்த ஒரு அற்புதமாக இருக்கலாம். இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குற அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவித பலவீனத்தில் நீங்கள் மாட்டி தவித்து கொண்டு இருக்கலாம். ஒருவித நிரந்தர பலவீனத்தில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் புதிய ஏற்பாடாக இருக்கலாம், பழைய ஏற்பாடாக இருக்கலாம். இயேசப்பா எங்கெல்லாம் சுகத்தை கொடுத்தாரோ அந்த சம்பவத்தை மனதுக்கு கொண்டு வாங்க. தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணி முடிச்சுட்டு, எனக்கு சுகத்தை தாங்க இயேசப்பா, இந்த மாதிரி செஞ்சீங்களே எனக்கு செய்யுங்க அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக இயேசப்பா என்ன செய்வார்? சுகத்தை தருவார். அந்த தியானம் பண்ணுவதுக்கு ஆசைப்படுங்கள். அவர் சொற்படி செய்ய ஆசைப்படுங்கள். ஒரு வார்த்தையை கேட்க ஆசைப்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியம். இன்னொரு ஒரு ஆசை, இந்த உலகத்தில் இயேசப்பா அதிகமாக அற்புதம் செஞ்சவங்க பெண்களுக்கு தான் அது பண்ணியிருக்கார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன். முதல்ல மரியாள் இயேசு உயிர்த்தெழுந்தன போய் இயேசு முகத்தை காட்டியிருக்கிறார். கிருபை சொல்லுங்க அப்போ, கிருபை யாருக்கும் கிடைக்கக்கூடாத கிருபை. மார்த்தாள் மரியாள் ஜெபத்தை கட்டு லாசருவை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. தேவ கிருபை. பெண்கள் அதிகமாக நேசிச்சிருக்கிறாங்க இயேசுவை. பெண்கள் அதிகமாக நேசிக்க. நீ பெண்களால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. பெண்கள் சாதிக்க பிறந்தவர்கள், ஒரு தைரியசாலி, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் பெண்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் பாருங்கள். இருட்டோடு எந்திரிச்சு இயேசுவை பார்க்குறதுக்கு கல்றத்தோட்டத்துக்கு ஓடுதுன்னா அது பெரிய ஆச்சரியம் இல்லையா? இந்த காலத்தில் யாராவது போவாங்களா? கல்றத்தோட்டத்து சுடுகாட்டுக்கு யாரும் போவாங்களா?
இயேசு மேலே இருக்கிற வாஞ்சை, இயேசு மேலே இருக்கிற ஒரு ஆசை, இயேசு மேலே இருக்கிற ஒரு அன்பு, இயேசு மேலே இருக்கிற ஒரு பாசம், அப்படிப்பட்ட பெண்கள் எழுமணும் இந்த நாளிலே. சாதிக்க முடியாத காரியத்தை சாதிப்பார்கள். எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் திரைப்பில் இருந்து ஜெபித்தார்கள், சாதனையாளராக மாறினார்கள். 124 சட்டத்தை மாற்றின எஸ்தர் ராஜாத்தி, சட்டத்தையே மாற்றின எஸ்தர் ராஜாத்தி. இன்றைக்கி அப்படிப்பட்ட எஸ்தர்கள் தேவை நம்ம நாட்டுக்கு. இன்றைக்கி கூனி குறுகி முடங்கி இருக்கிறதுக்கு ஏசப்பா உங்களை அழைக்கலை. நீங்கள் எத்தனை பெண்கள் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு என் புருஷன் குடிக்கிறான், வெறிக்கிறான், அடிக்கிறான்னு சொல்லிட்டு பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி உட்கார வேண்டிய ஆள் கிடையாது பெண்கள். இயேசு உங்களை முன்குறிச்சிருக்கிறார், அழைச்சிருக்கிறார். இயேசு காலத்தில் சுவிசேஷி இருந்திருக்கிறாங்க. சீசர்கள் மத்தியில் பெண்கள் சுவிசேஷியாக இருந்திருக்கிறாங்க, தெரியுமா? இன்றைக்கி பெண்கள் எழுமணும். இன்றைக்கி வீட்டில் முடங்கிட்டு உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு எனக்கு வந்து வாட்சியம் சரியில்லை, புருஷன் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, புலம்பாதீங்க. உங்கள் புலம்பலை சாம்பலை சிங்காரமாக மாற்றுற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, நீ வீட்டில் முடங்கிட்டு அழுதுகிட்டு இருக்காது. எந்திரி இயேசுவின் நாமத்தில். ரக்குலா தூரா காலா ரபாலா ரபா. நீ சாதிக்க பிறந்தவள், நீ பிரகாசிக்கவர். உன் கழுத்தில் கட்டுகளை அவிழ்த்து விடு, தூசி உதற விட்டு எழுந்துரு, ஜாதிகளை சொந்தமாக்கு. வெளிச்சத்தில் ராஜாக்கள் வர போகிறாங்க, ஒளியில் ஜாதிகள் வர போகிறாங்க. புறப்படு, எலும்பு, புறப்படு, எலும்பு. இயேசுவின் நாமத்துக்காக எலும்பு. உன் குடும்பத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை, உன் புருஷனை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உனக்குள்ளே கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. உன் புருஷனை உன்னால் ஆதாயப்படுத்த முடியும். நீ நடக்கையில் புருஷனை ஆதாயப்படுத்த முடியும். என் புருஷன் குடிக்கிறான், விரிக்கிறான், அடிக்கிறான், சம்பாதிக்க மாட்டேங்கிறான், இதே புலம்போல் அணைய பெண்கள் மத்தியில் நிறுத்து. உன் புருஷனை உன்னால் மடங்கடிக்க திருத்துறதுக்கு உன்னால் முடியும். அப்படிப்பட்ட வல்லமை உனக்குள்ள இருக்கிறது, அப்படிப்பட்ட அதிகாரம் உனக்குள்ள இருக்கிறது. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அவருடைய அதிகாரம் உனக்குள்ள இருக்கிறது. நீ ஜாதிகளை சொந்தமாக்க முடியும். உன் கழுத்தில் கட்டுக்களை அவிழ்த்து விட்டு தூசியை உதற விட்டு எழுந்துரு. உன் கவலையும் வேதனையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நெருக்கத்தையும் உன் கழுத்தில் கட்ட அவிழ்த்து விடு. உன் உடம்புல ஒட்டியிருக்கிற தூசி, பிரச்சனை, வேதனை, கஷ்டம், நெருக்கம், சஞ்சலம், தவிப்பு, தூசி ஒட்டியிருக்கு, அது தட்டி விடு. அது உன்னை விட்டு ஓடிடும். கர்த்தர் சொல்கிறாரு, உன் கழுத்தில் கட்டுக்களை அவிழ்த்து விட்டு தூசியை உதற விட்டு எழுந்துரு. விலையேண்டி விற்கப்பட்டீர்கள், பணமேடி மீட்கப்பட்டீர்கள். சொந்த ரத்தத்தை சிந்தி உங்களை விலைக்கு வாங்கிற, பணம் கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கலை, நகனட்டை கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கலை, ரத்தத்தை சிந்தி என் தகப்பன் இயேசு உங்களை விலைக்கு வாங்கியிருக்கிறாரு. அப்போனா உங்களை சும்மா விட மாட்டாருங்க. உங்களை உலகத்துக்கு வெளிச்சமாக, உலகத்துக்கு உப்பாக கத்த வைக்க போகிறார். சாதிக்க பிறந்தவர்கள் பெண்கள் எஸ்தர் போல எழுமணும், தெபரால் போல எழுமணும், ரூத்து போல எழுமணும், மதலன மரியாள் போல எழுமணும். விழுந்து போன மதில்களை எழுப்பி கட்டுகிற வல்லமை, இழந்து போன வாழ்க்கையை கட்டுகிற வல்லமை ரூத்து. கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கையை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களை வாட்ச எனக்கு கணவன் சரியில்லைன்னு சொல்லாதீங்க. கெட்டவனா நல்லவனா மாற்ற முடியும் உங்களால். தசி கமால் அத்தூர் ஹபுர் ஹதீனி மலாரபா. அநேக ஜாதிகளை உங்களால் சொந்தமாக்க முடியும். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஆளை உங்களால் சொந்தமாக்க முடியாதா? அநேக ஜாதிகளை சொந்தமாக்குவேன்னு சொல்கிறார். அநேக ஜனங்களை இயேசு பக்கம் திருப்பறதுக்கு உனக்கு வல்லம் இருக்குது அப்படிங்கிறார். புரியுதுங்களா? எலும்புடும், பிரகாசிக்கணும். இன்றைக்கி பெண்கள் அன்பார்ந்தவர்களே, ஒரு அம்மாவுக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு. 12 வருட பெரும்பரல் ஸ்திரீ. ஒரு பெரிய போராட்டம், இரத்தப்போக்கு, எல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு. தன்னிடத்தில் உள்ள பணம் பூரா எல்லாம் செலவாகி போச்சு. சொத்து சுகம் விற்றாச்சு, ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு சொத்து சுகம் எல்லாத்தையும் என்னாச்சு, விற்றாச்சு, காலியாகி போச்சு. பணம் இல்லை, வெறுமையாக்கப்பட்டாள், எல்லா மனிதராலும் ஒதுக்கப்பட்டாள், தள்ளப்பட்டாள். யாரும் ஆறுதல் படுத்தாலும் கையில் காசு இல்லை, ஒவ்வொரு ஊருக்கும் ட்ரீட்மெண்ட் போகிறா. வேதம் சொல்லுகிறது, அவள் கையில் உள்ள பணம் எல்லாம் அனைத்தும் செலவாகி வெறுங்கையானாள். வசனம் சொல்லுகிறது அன்பார்ந்தவர்களே, நல்லா கவனிங்க. கர்த்தர் அவள் இயேசுவை பார்த்து அவர் ட்ரெஸ்ஸை எப்படினாலும் தொடரணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சியாக இருந்தாள். லூக்கா 8:43. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாக இருந்து தன் ஆஸ்தி எல்லாத்தையும் வைத்தர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாத ஒரு ஸ்திரீ. அதாவது ஆஸ்தி, சொத்து, காசு, பணம், நகை எல்லாம் டாக்டரு, வசனம் சொல்லுது வைத்தியர்னு போட்டிருக்கு, எல்லா டாக்டருங்களும் செலவழித்து ஒருவனாலும் குணமாக்க முடியல. இங்கேருந்து விருதுநகரில் ஒரு டாக்டருக்கு போகிறாங்க, முடியல. மதுரைக்கு போகிறாங்க, முடியல. திருநெல்வேலிக்கு போகிறாங்க, முடியல.
சென்னைக்கு போகிறாங்க முடியல, திருவனந்தபுரம் போகிறாங்க முடியல, பாம்பே போகிறாங்க முடியல, எல்லா ஊர்களுக்கும் போய் அவன்கிட்ட இருந்த காசு போனால் ஆஸ்தி எல்லாம் காலி. அடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லை. அந்த நேரத்தில் அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுக்கு பெரும்பாலும் நின்று போயிடுச்சு. அப்போ பாருங்கள், அவருக்கு இயேசுவை பார்க்க ஒரு ஆசை. அவள் இயேசுவை குறித்து என்ன செய்ய கேள்விப்படுறா. கேள்விப்பட்டுட்டு அவள் சும்மா இல்லை, நேராக நடந்து போகிறா. பாருங்கள், இயேசு பின்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் போகிறாங்க. முண்டி அடிச்சுட்டு ஒரு பெண்ணு பாருங்க, அந்த பெண்ணெல்லாம் நேரம் பரலோகத்தில் தான் இருக்கும். ஒரு பலவீனை மாறுறதுக்கு அவள் செய்கிற முயற்சி பாருங்கள். ஒரு பலவீனை மாறுறதுக்கு செய்கிற முயற்சி பாருங்கள். அன்பந்த சகோதரிமார்களே, இன்றைக்கி ட்ரீட்மெண்ட்டுக்கு பலவித பணத்தை செலவு பண்ணுறீங்களா? இந்த வசனத்தை தியானம் பண்ணுங்க, இந்த அதிகாரத்தை பெரும்பரலஸ்தியை தியானம் பண்ணுங்க. அவள் போய் ஓடி போய் கூட்டத்தில் முண்டி அடித்து இயேசுவின் ஆடையை தான் தொடுறா. நடந்த காரியம், அவர் இரத்தப்போக்கு ஸ்பாட்டில் நின்று போச்சு. இயேசு நின்று, என்னை யார் தொட்டது? அவள் கீழே பணிந்து, நான் தொட்டேன். ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள், அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது பேதுரும் அவனும் கூட இருந்தவர்கள், ஐயரே, திரளான ஜனங்கள் உண்மை சூழ்ந்து நெருங்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், அதனால் இவர் என்னை தொட்டது என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானது எல்லாம் நாளுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தார். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. ஒரு ஹீலிங் நடக்குது பாருங்கள். இயேசுவை தொட ஆசை அந்த அம்மாவுக்கு, இயேசுவை தொட ஆசை. அதனால் அந்த அம்மா சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க? அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி அநேகர் ஒருவித பலவீனத்தில் மாட்டி தவித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருவித பலவீனத்தில் மாட்டி தவித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்கள் வேதத்தில் இருக்கிறது. அதை படித்து 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 நீங்கள் தியானம் பண்ணும்போது கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவரை கூப்பிடுங்கள். அவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அவர் இரக்கத்தின் சொருபி, அவர் சமாதான காரணர், அவர் இரட்சகர், அவர் வெற்றி வேந்தன், அவர் விடுதலை நாயகர், அவர் கரம் பிடித்து நடத்துகிறவர். உங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அடுத்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆசை. லூக்கா 11:1-4 அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போய்த்து போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரலோகமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதாக உலகத்தில் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்டை உனக்கு மன்னிக்கிறோமே, எங்களை சோதனை கூட பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக்கொள்ள என்று சொன்னார். இப்போ ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்படி என்றால் ஜெபிக்க தெரியாதவர்கள் இயேசுவிடத்தில் எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று கேட்கணும். அதில் ஒரு ஆசை நீங்கள் பெறணும். அப்படி ஆசைப்படும் போது உங்கள் ஆசையை கண்டிப்பாக இயேசு என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அவர் உங்களை ஒருபோது வெட்கப்படுத்த விடவே மாட்டார், உங்களை தள்ளவே மாட்டார். நீதியின் தேவன், இரக்கத்தின் தேவன், வெற்றி வேந்தன், கைவிடாத கண்மலை, அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். பயப்பட வேண்டாம். அவரை பார்க்க ஆசைப்படுங்க, உங்களை தலை நிமிர பண்ணுவார். நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்கிற கர்த்தர். அவரை நோக்கி பார்த்தவங்க உங்களை பிரகாசம் அடைந்தது. அவரை பாருங்கள், அவரை தேடுங்கள், அவர் சமூகத்து பாருங்கள். இந்த நாட்களில் எத்தனை பேர் பலவீனத்தில் இருக்கிறாங்க. அவளுக்கு விடுதலை கொடுக்க இயேசு ரெடியாக இருக்கிறார். ஆனால் அவரை தேட வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இதை நீங்கள் செய்யும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன்,
உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் முழுவதையும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர்தான் முதலும் முடிவும், நீர்தான் ஆதி அந்தமும். இருந்தவரே, இருப்பவரே, வரப்போகிறவரே, இரட்சகரே, வெற்றி வேந்தனே, விடுதலை நாயகரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, அநாதை சிநேகித்தால் சிநேகித்தவரே, அப்பா உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் மாறாதவர். இந்த நாளிலே, இந்த வேளையிலே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு புதிய பலன், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய மகிமை கொடுத்து உயர்த்துங்க. அப்பா, பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று மரியாதை பார்த்து கபிரியேல் சொல்லுகிறார். அதே போல் இந்த நாட்களில் வாழ்கிற அருமையான சகோதரிமார்களுக்கு ஒரு சுகத்தையும் ஒரு பலத்தையும் அற்புதத்தையும் கொடுத்து ஆசீர்வத்தை நீங்கள் பெருக பண்ணுங்கள். தேவ கிருபை, தேவ பலன், தேவ சமாதானம் கடந்து வரட்டும். இரத்தத்தின் வல்லமை கூட இருப்பதாக, பாதுகாப்பின் வல்லமை கூட இருப்பதாக. பரிசுத்தரே, விண்ணக தந்தையே, விண்ணுக்கு மண்ணுக்கு அதிபதியே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, கரம் பிடித்தவரே, மீட்பரே, அப்பா கனத்துக்குரியவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். அப்பா, இந்த நேரத்தில் உம்முடைய கிருபை எங்கள் மேலே கடந்து வரட்டும். உம்முடைய பலன் எங்கள் மேலே கடந்து வரட்டும். உம்முடைய வல்லமை எங்கள் மேலே கடந்து வரட்டும். உம்முடைய அற்புதம் எங்கள் மேலே கடந்து வரட்டும். உம்முடைய அதிசயம் எங்கள் மேலே கடந்து வரட்டும். உம்முடைய விடுதலை எங்கள் மேலே கடந்து வரட்டும். மேலான காரியங்களை செய்யுங்க. தேவ சமானத்தில் நிரப்புங்க. இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்கள். தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா.